In Tamil Nadu, there are around 32 developing districts. Some of the districts like Ramnad and Sivagangai are in penury. The most pathetic of them is Kiranjunai, a remote and deserted village. It consists of 20 other villages such as Vadavirukkai, Vellanendal, Pethan, Valasai, Akkavayal, Pukulam, Sangani and Panjati. Kiranjunai, known for its poverty and insufficiency, came to light in 1882 when SPG mission probed in. They established St. Andrew Church with the hope to reach the impoverished. The early missionaries commenced their service by serving the lepers when there was no medical facilities in 1931. They did it with self-sacrifice and utmost dedication. The most remarkable was Dr. Ms. Jones. She was a pioneer in treating leprosy patients, TB and other skin diseases. She started emergency unit, surgical and maternity unit. Later, Dr. Riggs formed a team and worked ceaselessly by conducting frequent medical camps. Ample number of lepers and other diseased were benefited and healed. The lifeless hospital was revitalized and became vivacious. It gave hope to many and sheltered many. கிலாஞ்சுனை மருத்துவமனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். எந்த வருஷத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். 1962 வேலை செஞ்சேன். 3 மாதம் வரைக்கும் ட்ரைனிங் எடுத்து டாக்டர் கிட்ட. சுற்றி எத்தனை கிராமத்துலேருந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க? அது 22 கிராமம் 32 கிராமமே வருமே. எப்படிப்பட்ட கேஸ் இங்கே நிறையா வருவாங்க? என்ன நோய் வரும்? லெப்ரசி வரும், டிபி வரும். பிரசவ வார்டில் எத்தனை பிரசவமாகும் ஒரு மாதத்துக்கு? ஒரு மாதத்துக்கு 10-15 ஆகுமே. இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மறுபடியும் நல்லா வந்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் இருக்கப்பட்ட மக்கள் உதவி செய்யணும்ல. சரி, இந்த டாக்டர் ரிக்ஸை பற்றி அவர் எப்படி இந்த லெப்ரசி மக்கள்லாம் நிறைய இங்கே வர ஆரம்பித்தாங்க, இந்த ஏரியா முழுசும் எதனால் அவர் என்ன அப்படி சிறப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணார்? அவர் நல்லா உதவி செஞ்சார். தோலும் வெட்டியிருக்கோம், விரலும் எடுத்துருக்குறோம், புழுவையும் மோந்து பார்த்துருக்கோம். இப்போவும் கருவாடு வாங்கினா புழு இருந்துச்சுன்னா அந்த காலத்து ஞாபகம் தான் இப்போவும் வருது எங்களுக்கு. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஆஸ்பத்திரி இப்போ நாங்கள் அங்கிட்டு போகும்போது பார்க்க வயிற்றுச்சலாக இருக்குது. What is the present status of such vibrant and well-run hospital? Due to lack of monetary benefits and penury, the hospital buildings ended dilapidated. There is no facility for doctors' accommodation. Further, due to lack of transportation and road facilities, the CSI hospital at Kilanchunai dwindled to nothing. வணக்கம்மா. நம்ம கிலாஞ்சுனை ஆஸ்பத்திரியில் எப்படி முதல்லலாம் பிரசவம் நடந்தது? இப்போதைக்கு பிரசவத்துக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டம். வெளியில் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு தள்ளி போக வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரி இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த கிராமத்தில் நம்ம கிலாஞ்சுனை கிராமத்தில் விஷக்கடி, பாம்புக்கடி இந்த மாதிரி ஏதாவது அவசர தேவைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்குறீங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா இல்லை வேறு எங்கேயாவது அப்ரோச் பண்ணுறீங்களா, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருந்தால் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம். டாக்டர் இல்லாதனால 108க்கு ஃபோன் பண்ணால் அங்கேருந்து அவங்க எங்கள்கிட்ட வழி கேட்குறாங்க. அவங்க வழி கேட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பேஷண்ட் இறந்துடும். அதனால் எங்களுக்கு டாக்டர் வேணும் இந்த ஊருக்கு. இதை தவிர்த்து வேறு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எவ்வளோ தூரம் போகிறீங்க? நாங்கள் 60 கிலோமீட்ரு இருக்கோம் போகிறதுக்கு. இங்கேருந்து தேவக்கோட்டை, இல்லைன்னா காரைக்குடி, இல்லைன்னா பரமக்குடி. அது எப்படியும் 100 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி போக முடியாதுல்ல. போகையில் வழியில் பேஷண்ட் இறந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? உயிரிழப்பு அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை, பக்கத்தில் இல்லைன்றனால உங்களுக்கு உயிரிழப்பு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இருக்கு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் அன்னைக்கு சூசைட் பண்ணுறதுக்கு மருந்து குடிச்சிட்டு வந்தாங்க. இங்கே டாக்டர் இல்லாதனால இறந்துட்டாங்க. அவங்க வேறு ஊருக்கு கொண்டு போக முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு டாக்டர் முக்கியம் அவசியம். பிச்சையம்மாள் பேசின பேச்சு கேட்டோம். ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கிலாஞ்சுனை ஹாஸ்பிட்டல் நல்ல எக்யூப்டாக டாக்டர்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியும். மதுரையிலே அமைந்திருக்கும் கிறிஸ்தவ மிஷன் மருத்துவமனை மருத்துவர்களாலும் ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் செவிலியர்கள் அவர்களுடைய உதவியுடன் இந்த மருத்துவமனை அநேக ஆண்டுகள் நடத்தப்பட்டு வருகிறது. Kilanjunai is known for poor transportation facilities, medical care and education.
Further, it is a village dominated by superstition and tradition. The village has a picture of a deserted look. The hospital served as a backbone to the entire village. It sheltered around 8 lepers who were alienated by their families. It now stands lifeless and lost its reliability. Left in such a pathetic state, the CSI Jera Jannapakyam College of Nursing adopted it in 1994. Though this college prevails in the city of Madurai, it has taken considerative initiative to render the medical aids and services to these villages. The doctors who came for practice from CMC Bellu stayed and started rendering the medical aids. The relentless service of the nurses were immeasurable. They gave no consideration to heat or drought that lingered into the village. But still, it is in need of dedicated and reliable doctors. Today, the Kilanjane village, with an expectant eye, looks forward to the arrival of the CSI hospital ambulance to give them the basic medical aid. Is there any doctors who could come forward to fulfill the requirements of these needy? வணக்கம் ஐயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த கிராமத்தில் ஒரு பெரிய விபத்து ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்களும் கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆக்சிடெண்ட் நடந்து உண்மை. ஆக்சிடெண்ட்டில் 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. அப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்தால் கூட 3 பேர் சாகிறதுக்கு ஓரளவு போராடி காப்பாற்றிருக்கலாம். எனக்கு ஒரு கால் முறிஞ்சு போச்சு. என் கண் பார்வைக்கு ரத்தத்தோடு போய் உடனே ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தா அந்த கண்ணை பார்த்துருக்கலாம். எனக்கு ஒரு கண்ணு போச்சு. இதே ஆக்சிடெண்ட்டில் நடந்தது. முதலுதவி இல்லாதனால ஒரு 3-4 உயிரிழப்பு இருந்ததாக நம்ம பார்த்தோம். இந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தாலும் முதலுதவி கொடுக்க வசதி இல்லாத ஒரு கிராமமாக காணப்படுது. கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா இந்த கிராமத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க லைஃப்ஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற பள்ளிக்கூட வசதி பற்றி சொல்ல முடியுமா கொஞ்சம்? முதல்ல பள்ளிக்கூடம் இங்கே இருந்துச்சு. என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. இப்போ பள்ளிக்கூடம் இருக்கையில் நல்லா வசதியாக இருந்துச்சு. இப்போ பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு கட்டுறோம்னாவே ரொம்ப லேட் ஆகுது. அதனால் வெளியூர்களுக்கு பிள்ளைகள் வர கூடிய சீக்கிரம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தாங்க. என் பொண்ணு இங்கே தான் படிக்குது. அது இங்கே ஆஸ்பத்திரியில் போய் இப்போ ஸ்கூல் வச்சுருக்கிறதுனால மழை காலத்தில் பாம்பு தேள் வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு கட்டடம் எங்களுக்கு கட்டிட்டாங்க. ஆனால் மழை காலத்தில் அனுப்பத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கையில் அவன் பாட்டுக்கு நம்ம கிளப்பி விட்டுட்டோம்னா அவள் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருங்க. இப்போ அங்கே கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வர்றது மாதிரி இருக்குது. ஊர்னியில் தண்ணி பெருகுன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குது. நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வர்றது மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குற மண்மேடு தான் சிஎஸ்ஐ துவக்க பள்ளியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இது இடிந்து போனதினால நம்மளுடைய சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளதான் அந்த பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் அமைந்து நடந்து வருகிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று கல்வி அறிவு. ஆனால் அவர்களுக்கு போதிய பள்ளிக்கூட வசதி இல்லாததினால் அவர்களுடைய கல்வி அறிவு பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆகவே இந்த கிராமத்தின் வளர்ச்சியை மிக பின்தங்கிய நிலையில் இருப்பதற்கு காரணம் இங்கு ஒரு நல்ல பள்ளி கட்டடம் இல்லாததுதான் என்பதை நாம் உணர முடிகிறது. அம்மா, நீங்கள் இப்போ குடி தண்ணிக்கு மற்ற புழக்கத்துக்கெல்லாம் தண்ணிக்காக என்ன செய்கிறீங்க? தண்ணி வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி வசதி எங்களுக்கு வேணும். ஆமாம், நல்ல தண்ணியும் கிடையாது. புழங்குறதுக்கு தண்ணி ஊற்று தண்ணி வருது. அது உப்பு கசமாக இருக்குது. தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதியும் கொடுக்கணும். மழை பெஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மழை பெஞ்சு. மழை இல்லை. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்கள் வாழ்க்கைத்தரம், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப 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 லோவாக இருக்குது. இதில் குறிப்பாக பெண் கல்வியினுடைய அவசியம், மக்களிடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவம், மக்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் தெளிவுபடுத்துவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிளாஞ்சனை பகுதியானது மிகவும் பின்தங்கிய, போக்குவரத்து வசதி இல்லாத, மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருந்து வந்திருக்கிறதை கண்ட மிஷனரிமார் தங்களுடைய சேவை பகுதியில் தொடங்கினார். இதன் வாயிலாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கல்வி தேவையும் மருத்துவ தேவையும் சந்திக்கப்பட்டது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இப்பகுதியில் காணப்படும் சுகாதார குறைவினாலும், குடிநீர் வசதியின்மையாலும்,
தோல் நோயும் தொழுநோயும் இருப்பதை கண்டறிந்து அதற்கான சேவையும் வருங்காலங்களில் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் 1994 ஆண்டு முதல் மதுரை ஜெயராஜ் அன்னபாக்கியம் செவிலியர் கல்லூரி அதன் சமூக நலத்துறையின் மூலமாக இப்பகுதியிலே பணிபுரிய முன்வந்து கிராமத்தை தத்தெடுத்து செயல்பட ஆரம்பித்தனர். இதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ தேவைகள் சந்திக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படி ஒரு கிராமம் இருக்க முடியுமா என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த பகுதியை முன்னேற்றமடைய செய்வதும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக உழைப்பதும் நம்முடைய தேவை. ஆரம்ப பள்ளிக்கான புதிய கட்டிடம் மற்றும் அடிப்படை தேவைகள், புதிய மருத்துவமனை கட்டிடம் மற்றும் அதன் உபகரணங்கள், மருத்துவம் மற்றும் செவிலியர் தங்கும் விடுதிகள், வாகன வசதி, முழுநேர மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் இத்தேவையை அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் நிறைவேற்ற அன்புள்ளம் கொண்டோரை எதிர்பார்க்கின்றோம். இப்பகுதியில் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட டாக்டர் ஜோன்ஸ், டாக்டர் ரிக்ஸ் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் நன்றியோடு கூட நினைவு கூறுகின்றோம். இப்பகுதியை சார்ந்த சுற்றுப்பகுதிகளும் மக்களும் முன்னேற்றமடைய கரங்கள் தேவை சேவைக்கு, கரமிணைப்பு செயல்பாட்டுக்கு, தேவைகளை சந்திக்க முன்வருவோரின் வாழ்வில் இறையாசி பெருக அன்புடன் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். Let us extend our hands to wipe their tears and to lighten their burden. We, CSI Jayaraj Annapakkiyam Nursing College, shoulder the responsibility to serve the downtrodden of Kilanjanai with a passionate heart. Further, insisting that there is no school for basic education for children to educate and equip themselves, let us consider this a fruitful service undertaken. The Bible says, "Inasmuch as you did it not to one of the least of these, you did it not to me." According to these verses, with a God-fearing heart, let us join